ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஈனை பற்றின ஒரு சம்பவம் பயங்கர வைரலாக போயிட்டு, அதாவது முத்துக்குமாரன் பற்றி உங்களுக்கே தெரியும். அவர் பேசுகிற விஷயத்தில் பயங்கரமான தில்லாலங்கடி. அதே மாதிரி எப்படி ஆரம்பிக்கணும், எப்படி முடிக்கணும், எப்படி ஆப்போசிட்டில் இருக்கவங்கள உண்மையை ஒத்துக்க வைக்கணும், எப்படி வந்துட்டு அவங்க நம்ம சொல்கிற விஷயங்களை கேட்க வைக்கணும், எல்லாமே பயங்கரமாக பண்ணுவாப்புல. நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நடக்குது. அன்ஷிதா கிட்டே போயிட்டு ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற விஷயங்களுக்கு நாங்கள் தண்டனை கொடுப்போம் அப்படிங்கும்போது அவங்க ஒத்துக்க மாட்டுறாங்க. அதெல்லாம் எப்படி நீங்கள் வந்துட்டு நாங்கள் எல்லாருமே வந்துட்டு மனசார வந்து எல்லாம் வேலை செஞ்சுட்ருக்கோம், நீங்கள் வந்து அதில் ஒருத்தரை வந்து தனியாக பிரித்து ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுவும் எதுக்காக சொல்லியிருப்பாங்கன்னா, நாங்கள் வந்துட்டு மேனேஜ்மெண்ட் சார்பாக வந்துட்டு ஒருத்தர் ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் தேர்ந்தெடுத்து அவங்கள தனியாக உட்கார வைக்க போகிறோம், கம்முன்னு எந்த வேலையும் செய்ய விடாமல் கம்முன்னு உட்கார வைக்க போகிறோம். இவ்வளோ தான். இதை மாதிரி ஆரம்பித்தார். அதுக்கு அவங்க என்ன பண்ணாங்க, முடியாது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, உடனே வந்துட்டு ரூல் புக்கை திறந்து இப்போது மேனேஜர் சொல்கிற வேலையில் தொழிலாளர்கள் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த விதிகளை மீறவங்கள என்ன பண்ணலாம் நீங்கள் சொல்லுங்கள். அதை நீங்கள் தான் பண்ணணும். அதுதாங்க நான் சொல்கிறேன். நீங்கள் என்ன பண்ணணும் நீங்கள் சொல்லுங்கள். நாங்கள் சொல்கிறோம், இங்கே தனியாக உட்கார வைக்க சொன்னாலும் உட்கார வைக்க மாட்டேறீங்க, அது முடியாதுன்றீங்க. அதே மாதிரி சரி அதை விடுங்க. இப்போ வந்து அந்த வீட்டுக்குள்ளே மேனேஜர்ஸ் தான் சமைக்கிறாங்க. உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? சமையல் பாத்திரம் கழுவுறது அவங்க தான், இப்போ வீடை பெருக்க போகிறது அவங்க தான், இப்போ எல்லா வேலையும் நாங்கள் செய்கிறோம் அப்படின்றத அங்கே ஸ்ட்ரெஸ் பண்ணுறது. ஏன் அப்படின்னா, நாங்கள் மேனேஜர்ஸாகவும் இருக்கோம், வீட்டு வேலைகள் எல்லாத்தையும் செய்கிறோம், ஆனால் நீங்கள் இங்கே தொழிலாளர்களாக இருக்கீங்க, வெறும் சைக்கிள் மட்டும் தான் ஓட்டிகிட்ருக்கீங்க. அதான் அங்கே ஸ்ட்ரெஸ் பண்ணுறாரு. பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் சொல்லுங்கள், அந்த ரூல்ஸை வந்து மீற தொழிலாளிக்கு நாங்கள் என்ன பண்ணோம். ஒன்று உட்கார வைக்கக்கூடாது சொல்லிட்டீங்க, இப்போ நாங்கள் என்ன பண்ணணும் நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னும்போது அவங்க யோசிக்கிறாங்க. அப்படியே யோசிச்சுட்டு இதை வர சொல்லிட்டாரேன்னு சொல்லிட்டு, சரி ஓகேங்க, ஓகே, நான் வந்துட்டு என்னோடய யூனியன் லீடர் சைடாக பார்த்து எல்லாருமே கரெக்டாக பண்ணுறதுக்கு பார்க்குறேன். நீங்கள் கரெக்டாக பார்ப்பீங்க, நான் இல்லைன்னு சொல்ல. மீறவங்களுக்கு என்ன பண்ணலாம், மீறவங்களை நீங்கள் உள்ளே கூட்டு போய் வேலை வாங்கிக்கிட்டாங்க. ஏயா முதலாவது அவர் தனியாக தான் உட்கார வைக்க போகிறேன்னு சொன்னார், இந்த ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸோட மைண்ட் வைஸு. நீங்கள் என்ன இப்போ உள்ளே கூட்டு போய் அடிக்க சொல்லிட்டீங்க, என்னையா நடக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. கடைசியில் உள்ளே போய் தீபக்கே சொல்கிறாரு, நான் கூட அன்ஷிதாவை எப்படி இப்போ கன்வின்ஸ் பண்ண போகிறேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன், ஆனால் முத்து பயங்கரமாக பேசி கன்வின்ஸ் பண்ண வச்சிட்டான், அதோட வாயாலேயே ஒத்துக்க வச்சிட்டான், அப்போ பயங்கரமாக நல்லா இருக்கான் அப்படி மாதிரி சொன்னார். சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா அவங்க கத்தி எடுத்து அவங்ககிட்டே குத்துற மாதிரி செம்மையாக இருக்குல்ல, அவங்க கண் எடுத்து அவங்களே சொல்கிற மாதிரி, அடடா வேற மாதிரி இருந்துச்சு. அதை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. ஏன்னா நேற்று ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் அருண் ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கிறாரு, அவர் ஸ்கோர் பண்ணணும்னு நினச்சதுனாலே முத்துக்கு ஸ்கோர் ஃபுல்லாக எகிரிடுச்சு. இது நீங்கள் நல்லா நோட் பண்ணி தெரியும். இல்லை நேற்று வந்து அருண்குமார் பேசாமல் இருந்திருந்தார் அப்படின்னா நேற்று முத்து வந்து தெரியாமல் இருந்திருப்பார். நீங்கள் அதை நோட் பண்ணிங்கன்னா மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணி தட்டி விடுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்டு மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.